ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாயை 2 தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்கே பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி இல்ல அவங்களுக்கு நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர் நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 25 பார்த்தோம், 26 பார்த்தோம். இந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அப்படி பாடியது தவறு நீங்களும் கருதிடக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவாக இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாயை 2 தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்கே பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்கள் பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பங்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர் நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவையை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.